ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 8ஆம் இடம், செவ்வாபனின் ஆட்சி வீடு. செவ்வாபன் நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆட்சி பெற்று மூலத்திரியோன ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. குருமங்கள யோகம்தான். செவ்வாயின் பயிற்சி அடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வருட காலம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன். 8ல் சுக்கிரன் புதன் இருக்கலாம். ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் இந்த கிரகங்கள் இருக்குது. 8ஆம் இடத்துல சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். 10 கூடியவன் 8ஆம் இடத்துல சுபத்துவமாக நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. 3ஆம் இடத்தை நோக்கி வக்கரம் அடைகிறாரு. அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை நோக்கி வர்றாரு. சனியுடைய வக்கர பயிற்சி 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. 29/6/2024. இந்த வீடியோ பதிவில் சனி பகவானை பற்றி தான் பேச போகிறோம். சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். அவர் உங்கள் ராசிக்கு அர்த்தம ஸ்தானத்தில் இருக்கிறார். அர்த்தம ஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்தை நோக்கி வர்றாரு. ஜூன் 29 நவம்பர் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் உங்கள் ராசிக்கு ஏகப்பட்ட நல்லதை பண்ண போகிறாரு. 3ஆம் இடத்தை நோக்கி வருகிற சனி பகவான் மிக சிறந்த யோக பலனை கொடுக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு அவர் தைரிய வீரிய சேனாதிபதி, 3 and 4 கூடியவன். அடுத்து சுகஸ்தானாதிபதி. உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறவர், காரியானத்தை கொடுக்குறவர், வெற்றி மேல் வெற்றியை கொடுக்குறவர், குடும்ப சுகத்தை கொடுக்குறவர், வீடு மனை நிலம் இப்படி நிறைய பல அளப்பரிய யோகங்களை வாரி வழங்க போகிறவர் சனி பகவான் தான். நல்ல விதமாக வராருங்க. அவர் பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதயம் 4ஆம் பாதத்தை நோக்கி ரிவர்ஸில் வராரு. ஒரு 20 டிகிரி பின்னோக்கி வராரு. சூரியனால் அவர் வக்ரம் அடைகிறாரு. சூரியனுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது வக்ரம் அடைவார். சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வரும்போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. ஓகே நேயர்களே, வக்ரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சூரிய பவனால் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இது. வருடத்துக்கு ஒரு தடவை வருடக்கோள்கள் வக்ரம் அடையும். சனி, குரு இந்த கிரகங்கள் வக்ரம் அடையும். அதுவும் மற்ற கிரகங்கள் வக்ரம் அடையும். செவ்வாய், புதன், சுக்கிரன் கிரகங்கள் வக்ரம் அடையும். சந்திரனுக்கு அந்த தோஷம் கிடையாது. ராகுகளுக்கு வக்ர நிலை கிடையாது. ஏன்னா அவை ஆண்டி கிளாக் வைஸாக சுற்றுறாங்க. அதாவது அவங்க இடமிருந்து வளம் இல்லாமல் வளமிருந்து இடமாக சுற்றுறதுனால, ஆண்டி கிளாக் வைஸாக சுற்றுறதுனால அவங்க கிரகங்கள் எப்போயுமே வக்ர நிலையில் தான் இருக்குது. ராகுகதுகள் எப்போயுமே வக்ர நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வக்ரம் கிடையாது. ராகுகதுகளை தான் மற்ற கிரகங்களை கிரகணம் எடுத்துவாங்க. சரி நேயர்களே, இப்போ கிரக சஞ்சாரங்களை சொல்லிட்டேன். இன்றைக்கி தேதி 22 ஜூன் 22 ஆணி 8ஆம் தேதி. இன்றைக்கி உள்ள கிரக சஞ்சாரத்தை சொல்லிட்டேன். சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இன்றைக்கி தனுசில் இருக்கிறார், மூல நட்சத்திரத்தில். அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. ஓகே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது? சனி பகவானால் விருச்சிக ராசிக்கு எதுவும் பெரிய மாற்றம் வருமா அப்படின்னா மாற்றம் இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு அளப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு. இந்த வக்ர பயிற்சியால் நல்ல பலன்களை நிறையா கொடுக்குறாரு. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு விருச்சிகத்துக்கு சனி பகவான் ஏற்றமான பலன்களை கொடுக்குறாருங்க. முன்னேற்றமான பலன்களை கொடுக்குறாரு. சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது. மற்றவங்க கொடுக்குறத அவர் தடுப்பார். ஆனால் அவர் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது. விருச்சிக ராசிக்கு வரும் நாட்களில் தாயாரோட அன்பு நல்லாயிருக்கும். தாயாரோட ஆதரவு நல்லாயிருக்கும். தாயாரோட தேக ஆரோக்கியம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க. குடும்பத்தில் சுகம் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போனவங்க வீட்டுக்கு திரும்பி வருவீங்க. உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, கொஞ்சம் லாங் லெவலில் வெளியே இருக்கிறவங்களாம் வீட்டை நோக்கி வர்றதுக்கு ஒரு கனிவான காலம் திரும்பி பார்க்கப்படுகிறது. அதுபோக உத்தியோகம் எடுத்துக்கிட்டோம்னா தொழில், வீடு கட்டுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டட சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது சம்மந்தப்பட்ட படித்தவர்கள் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்க, டிரைவர்ஸ், கண்டக்டர், கிளீனர்ஸ் இப்படி போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வேலை இல்லாமல் இருந்தீங்க, வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை, 10 நாளைக்கு தான் சம்பளம் நிற்கிது, மீதி 20 நாள் கையில் பணம் இல்லை, இப்படி நிலைமையில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல நிலைமை மாறப்போகுது. வற்றாத ஜீவனதியாக காசு கையில் நிற்க போகுது. கடன் தொல்லைகள்லாம் விட்டுட்டு நல்லபடியாக வர போகிறீங்க. கொடுத்த கடன்லாம் அடைய போகுது. அதுபோக நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு சோர்ஸ் உருவாகும். சரியா நேயர்களே, அதெல்லாம் சனி பகவான் சிறப்பாக செய்வார். நலப்பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த நலப்பிரச்சனை சார்ட் அவுட் ஆகி இழந்த நிலத்தை உங்கள் கைக்கு செய்கிறதுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு 5 வருடமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. சரியா, அந்த கஷ்டமெல்லாம் இப்போ விருச்சிக ராசினியருக்கு கஷ்டமெல்லாம் குறைய போகுது. சரியா, இது இந்த சனி பகவானால் பட்ட கஷ்டங்கள், அதுபோல் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால் சில கஷ்டங்கள், அதிர்ஷ்டக்கட்டை இதெல்லாம் நிறைய நடந்தது. அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறதெல்லாம் நிலையில் மாறி வருகின்ற 140 நாட்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்.
பணம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. பண பிரச்சனை இருக்காது. வருமானத்துக்கு வருமானம் அதிகமாக வர்றதுக்கு அனைத்து வழியிலும் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படுகிறது. வருமானம் அதிகமாகிறதுக்கு முகாந்திரம் நிறைய இருக்குது. அதுபோக சனி பகவான் உத்தியோகத்தை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பாரு. உத்தியோகம் தேடிட்டுவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் நிலைப்பாடு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும், பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, விருப்பிய டிரான்ஸ்ஃபரு, இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் இருந்த அந்த முட்டுக்கட்டையெல்லாம் சரியாக போயிடும். தொழிலில் இருந்த பின்னடைவெல்லாம் சரிப்படுத்தப்பட்டு தொழிலில் நல்லா கொடிகட்டி பரப்பீங்க. தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும். அதுபோக உங்கள்கிட்ட இருந்த சில குணாதிசயங்கள், அது என்ன, சில நேரத்தில் சில பேரை மதிக்க மாட்டீங்க, அகங்காரம் அலட்சியமெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறி ஓரளவு இயல்பான நிலைக்கு வந்திருப்பீங்க. சனி பகவான் ஒரு கர்மகாரகன், அதனால் தன் கர்மத்தை செய்வார். 4ஆம் இடத்துலேருந்து செய்த கர்மங்கள்லாம் கொஞ்சம், அந்த கர்மகாரியங்கள்லாம் கொஞ்சம் பாவகாரியங்கள்லாம் சரி செய்யப்பட்டு ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புவீங்க. புகழ், அந்தஸ்து, பேர் நல்லபடியாக இருக்கும். உங்களோட விருச்சிக ராசினியர்களுக்கும் பிறரை பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் மற்றவங்க பேச்சை கேட்பீங்க. சரியா, இவ்வளோ நாளாக ஒரு தனிப்போக்கள் இருந்தீங்க, இனிமேல் அதிலேருந்து வெளியே மற்றவங்களோட அனுசரித்து போகணும், ஊர் கூடினா தான் தேர் இழுக்க முடியும்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவீங்க. இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செய்ய வைப்பார். சரியா, அதுபோக மற்றவங்களுக்கு விஷயத்தில் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து போங்க. ஏன்னா வக்ரமடைகிற சனி பகவான் அந்த அமைப்பை கொடுப்பார். மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. சரியா, நல்ல சாப்பாடு விஷயத்தில் அவசரப்போக்கு காட்டாதீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அவசரப்போக்கு வேண்டாம். எதுலேயுமே ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. இல்லைன்னா அதில் சில அதிருப்திகள் வரத்தான் செய்யும். அதுபோக உங்களுக்கு மன உறுதி கரெக்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு மன உறுதியை கொடுப்பாரு. எதுக்கும் கலங்க மாட்டீங்க. அதனால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சரியா, அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா பாதி வெற்றி. பதட்டப்படாதவங்களுக்கு பாதி வெற்றி. மீதி காரியத்தை நீங்கள் யோசனை பண்ணி செஞ்சுக்கலாம். பிள்ளை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கும் கூடுதலாக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்கலாம் ரெக்கவரி ஆயிரும். இந்த சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், இதுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு நிலைமை சரியாகி அந்த மருந்து மாத்திரை எடுக்கிற சதவீதம் குறையும். சரியா, அதாவது சில வியாதிகளுக்கு வருடம் முழுக்க மாத்திரை எடுத்து தான் ஆகணும். அது ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கம், நம்முடைய பயிற்சி, எக்ஸசைஸ், நடைமுறை பயிற்சி இருக்குது. நிறைய வாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறது, இப்படின்னு நிறைய தேக ஆரோக்கிய பயிற்சிலாம் இருக்குது. யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, மனதை ஒருமுகப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுபோக தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த இது நல்லாயிருக்கும், உறவு முறை நல்லாயிருக்கும். தந்தையால் நல்ல யோகங்கள் இருக்கும். திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு காலத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் முன்வைத்த காலம் பின் வைக்க மாட்டீங்க. முயற்சியில் பின்வாங்க மாட்டீங்க. எண்ணியதுபடி நடக்கும். அரசாங்கோட ஆதரவு இருக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எதிரிகளால் எந்த தொல்லையும் இல்லை. எதிரிகளெல்லாம் அழிவார்கள். அரசியல்வாதிகளுக்கும் நல்லா இருக்குது. தான் சார்ந்த கட்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு நேம் கிடைக்கும், கிரெடிட் இருக்கும். இந்த அனைத்து விதமான சந்தோஷத்தையும் சனி பகவான் தருவார். 3ஆம் இடத்தை நோக்கி வருகிற சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை நோக்கி வருகிற வக்கர சனி பகவான் மிக சிறப்பாக தருவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பிற கிரக நிலையிலும் நல்லா இருக்குது. சனி பகவான் இந்த நிலைமையில் இருந்தாலுமே அடுத்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன், புதன், சூரியன் 9, 10, 11ஆம் இடத்தை நோக்கி வருது கூடுதல் சிறப்பு தான். விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல ஒரு வளையம் பின்னப்படுகிறது. உங்களை சுற்றி நல்ல ஒரு யோகமான அமைப்பு பின்னப்படுகிறது. ராசிநாதனும் குருமங்கள யோகத்துக்கு போக போகிறார். அடுத்து ஜூலை 7ஆம் தேதி கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொன்ன மாதிரி சனி பகவானுடைய வக்கர பயிற்சியும் செவ்வாயுடைய பயிற்சியும் நல்லபடியாக இருக்கும். சரியானவர்களே, சனி பகவான் வக்கர பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்கிறது. வக்கர பயிற்சி கூடுதல் லாபமும் நன்மையும் கொடுக்கும். வழிபாடு பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இன்றைக்கி பௌர்ணமி தான் முடிஞ்சிருச்சு. அடுத்த பௌர்ணமிலேருந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனை கும்பிடுங்க. பௌர்ணமிக்கு முடியாதவங்க வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் துர்க்கை அம்மனை, காளியம்மனை கும்பிடுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான்
கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு. அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் எடுத்துட்டார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்க போகிறாரு. ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போக போகிறாரு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ராகு வந்து சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்கே ராகு இருக்கிறது அதிர்ஷ்ட கட்டையாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், தடையை கொடுக்கும். அதனால் துர்க்கை அம்மனை கும்பிடுங்க, இல்லைன்னா காளி அம்மனை கும்பிடுங்க. சிவன் கோயிலே துர்க்கை அம்மனை கும்பிடலாம், இல்லைன்னா தனி சன்னிதி இருந்தால் காளி அம்மனை கும்பிடுங்க. உங்கள் சௌரியம் தான். ஓகே, மற்றபடி கிரக நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால லாபம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? லாபம் நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது போக தசாபுத்தி அமைப்பு இருக்குது. நான் தசாபுத்தி அமைப்பு அடுத்து விடுகிற வீடியோவில் போடுறேன். விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தசாபுத்தி அமைப்பை அனுச நட்சத்திரத்தை மையப்படுத்தி போடுறேன். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி திசையில் பிறந்திருப்பீங்க. சனி திசையில் ஒரு 10 வருடம் போச்சுன்னா அங்கிட்டு புதன் திசை 17, 27, கேது ஒரு 7, 34, சுக்கிரன் ஒரு 20, 44. ஸோ சுக்கிர திசையை மையப்படுத்தி உங்களுக்கு போடுறேன். ஏன்னா சுக்கிர திசை தான் உங்களுக்கு வந்து ஒரு மத்தியம வயதில் நடக்கும். ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்குங்கிறவங்களுக்கு கெட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அப்படி தான் வரும். சரியா? கெட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ஒரு 35 வயசுக்குள்ளே நடக்கும். ஸோ அந்த சுக்கிர திசையை மையப்படுத்தி நான் போடுறேன். சுக்கிரன் தான் மெயினாக இருப்பார் உங்களுக்கு. சுக்கிரன் எப்படி ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனோட அமைப்பு, சுக்கிரனுடைய தசாபுத்தி, இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஒரு துல்லியமாக ஒரு வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து சூரிய திசை போடுறேன், சந்திர திசை போடுறேன். ஸோ சுக்கிர திசையை மையப்படுத்தி உங்களுக்கு வீடியோ போடுறேன். வயது குறைந்தவர்களுக்கு கேது திசை நடக்கும். கேது திசை அதுக்கு வயது கரைஞ்சவங்களுக்கு புதன் திசை நடக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தோம்னா புதன் திசையிலேருந்து போட்டோம்னா வயது ஒரு 20 வயசுலேருந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணலாம். 20 வயதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை. சுக்கிர திசை மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை கூடுதலாக இருக்கும். 60 வயசுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு சந்திர திசை நடக்கும். ஓகே, அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் உங்களுக்கு நான் போடுறேன். ஆனால் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை ஒரு 40 வயசுக்குள்ளே வந்துடும். சரியா? கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை முன்னாடியே வந்துடும். ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தசைகள் முன்ன பின்ன இருக்கும், அந்த வருடங்கள் முன்ன பின்ன இருக்கும். ஆட்டர் மேபி நீங்கள் இந்த திசையெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த 5 திசைகளை பற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தசாபுத்தி பலன்கள் போடுறேன். அந்த கிரகங்களோட அமைப்பையும் போடுறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணி போடுறேன். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் எந்த ரிலேட்டடாக இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பலன்கள் போடுறேன். அதுவும் பரிகார வழிபாடையும் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு அதுக்கேற்ற கிரக அமைப்பையும் தெரிஞ்சுக்கலாம். வழிபாட்டு பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக பார்க்கப்படும். சரியா? சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிபாடு பரிகாரத்தை பார்த்துக்கலாம். நாங்கள் போடுற வீடியோலாம் கோச்சார பலன்கள் தான், பொதுவாக உள்ளதான், ராசிக்கு உள்ளதான். ராசிங்கிறது என்ன மனம் உடல் தான். மற்றபடி உங்கள் லக்கணம் தான் உயிர், ஆத்மா, ஜீவன். தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசினியர்களுக்கு தனிப்பட்ட அமைப்பு சொல்கிறது லக்கண ரீதியாக வீடியோ போடுறது தான். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு தொடர்ந்து போடுறேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. இப்போதைக்கு வந்து நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கா வழிபாடையும் இல்லைன்னா காளியம்மன் வழிபாடையும் பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். எல்லாமல் இறைவன் விருச்சிக ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.